ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் உருளைக்கிழங்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும். முழுசாக போட்டுனா ஒன்று ரெண்டும் வேகாது. அதனால் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரெண்டாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டாணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த கலர்லாம் போனதும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் நல்லா விட்டுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். இப்போ 3 விசில் விட்டதுக்கப்புறம் விசில் போனதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா அந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நம்ம தோலில் நம்ம உரிச்சிடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் தோலையும் உரிச்சிருங்க. உரிச்சிட்டு நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸு நீங்கள் கட் பண்ணால் போதும். நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வறுவல்னாவே எண்ணெய் நிறையா ஆகும். அது ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதும் டேரெக்டாக நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி, பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, சின்ன தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பழமாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ அது சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், உப்பு, சோம்பு, மஞ்சள்தூள், வரமிளகா, காரத்தை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி ஆட் பண்ணலாம். அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் எல்லாம் ஒன்று சேரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த அரைச்ச மசாலாவை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப ஊற்றணும் தேவைப்படாது. ஏன்னா உருளைக்கிழங்கு வேவிச்சிட்டோம். அதனால் தண்ணி லைட்டாக ஊற்றி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நான் எதுவுமே ஆட் பண்ணல. கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைக்கு கொடுக்குறதுனால ரொம்ப நான் காரம் ஆட் பண்ணல. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. கரம் மசாலாவும் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. வெறுமனே நான் மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்துட்டால் நல்லா நமக்கு ப்ரௌனிஷாக ஆகிருக்கும். தண்ணி நல்லா விட்டு போயிருக்கும். ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அது ரெடி ஆகிடுச்சு. சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கம்மி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.